இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை குறித்து பேசலான் இருக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், அதுக்கு லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அதில் ஒரு வசனம் போட்டிருக்கு. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படுமா. அப்போ இந்த வசனத்தை சட்டுன்னு நான் படித்தேன். நன்மை செய்யலைன்னா அவனுக்கு உள்ளாடி பாவம் வந்துடும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. அப்போ நன்மை செய்ய அறிந்திருந்தும், அப்போ நன்மைன்னு சொல்கிற நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது, காசு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லாட்டா சோர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிற நேரம் போய் தாங்களாக இருக்கிறதா என்னதாக இருக்கட்டும், இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டில் மைண்டில் வரும். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்படி செய்யாமல் இருந்தால் அவன் பாவமாக இருக்குமா, அவன் பாவம் அவனுக்கு உள்ளாடி இருக்கும், அது பாவம்னு சொல்லுது. அப்படி பார்த்தா யார் பரலோகத்துக்கு போவான்னு பார்த்தா யாருமே போக முடியாது. ஆனால் எல்லோரும் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு நன்மை செய்கிறோமா. இப்போ நன்மைன்னு சொல்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள ஒரு நன்மையான காரியங்கள் அல்ல. அதோட மேன்மையான ஒரு காரியம் உண்டு. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறதும் ஒரு சரீரத்துக்கு நன்மை செய்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. நம்ம வாழ்க்கை நம்ம செய்கிறதுனா ஒரு சரீரமான ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறோம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவள்கிட்ட ஒரு தேவையான காசு உதவி பண்ணுறோம், அவள்கிட்ட ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே செய்து கொடுக்குறோம். அப்போ அதை குறித்தல்ல அதில் பேசியிருக்கு. ஏன்னா பைபிளில் நீங்கள் எப்போ எடுத்து படிச்சிங்கனாலும் ஃபஸ்ட்டு பைபிள் எதை குறித்து நம்மகிட்ட பேசணுன்னா ஒரு நித்திய ராஜ்யத்தை குறித்து தான் அது பேசும். ஃபஸ்ட் திங் வசனம் என்ன நித்தியத்துக்கு கொண்டு போகத்தக்க வண்ணமாக, என்னுடைய ஆத்மாவை மாற்றத்தக்க வண்ணமாக வசனம்தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நான் நித்தியத்தில் அவரோடு இருக்கணும், நரகத்தில் போயிடக்கூடாது. அதை பற்றி தான் இந்த பைபிள் தெளிவாக பேசிகிட்டு இருக்கு. அப்போ இதில் ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்கு, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நேரம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கத்தக்க வண்ணமாகவும், அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, தேவையான ஒரு வாழ்க்கையாக இருக்கத்தக்க வண்ணமாக தேவன் நம்மளை பலப்படுத்து. காசாக இருக்கட்டும், பொருள் பொண்ணாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், நோய் நொடிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற விஷயமாக தேவன் நம்மளாம் நடத்துவார். ஏன்னா அந்த உலகத்தில் எல்லோரும் ஜீவிக்கிறாங்க, எல்லோரும் ஜீவித்து ஒரு நாள் மறிப்பாங்க. ஆனால் எல்லோரும் பரலோகத்துக்கு போகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நானும் பேசிகிட்டு இருக்கிறேன், நானும் போவேன்னா பார்த்தா கண்டிப்பாக எனக்கு மட்டும்தான் அது தெரியும், ப்ளஸ் தேவனுக்கு தெரியும் நான் எப்படி ஜீவிச்சுட்டு இருக்கிறேன்னு. யாரும் என்னையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ இதில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் இருந்தால். அப்போ இந்த நன்மைன்னு சொல்கிறது என்ன? ஒரு ஆத்மா நன்மை பெறுறதுன்னா அது என்னன்னா, அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போனால் மட்டுமே அது அந்த ஆத்மாக்கு நன்மைன்னு சொல்ல முடியும். ஒரு ஆத்மாக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு அனுபவம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகத்தக்க வண்ணமாக பலப்படுத்துறது என்ன? அது வசனம்தான், இல்லை ஒரு ஜபம், இல்லைன்னா ஒரு ஆறுதல், இல்லைன்னா ஒரு ஆராதனை, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஆத்மா தேவனோடு அண்டி இருக்கத்தக்க வண்ணமாக மாற்றுவது தான் ஒரு ஆத்மாவுக்கு செய்கிற நன்மை. அந்த நன்மையை குறித்து தான் இதில் பேசியிருக்கு. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும், அப்போ நன்மை செய்கிறதுக்கு இப்போ காசு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அறிய வேண்டிய தேவை கிடையாது. அப்போ அறிந்திருந்துன்னு சொல்லியிருக்குன்னா நன்மை செய்கிறதுக்கு அறிந்திருக்கான் ஃபஸ்ட்டு. அது என்னன்னா, ஒரு ஆத்மா நன்மை பெறுவதற்கு என்ன வேணும்னுள்ளதை ஒரு ஆள் அறிந்திருந்தா, அப்போ அறிந்திருக்கிறான். அந்த அறிந்த ஆள் அந்த ஆத்மாவுக்குள்ள நன்மையை சொல்லி கொடுக்காவிட்டால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும். சிம்பிளாக சொல்ல போனால், எனக்கு முன்னாடி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க இருக்கிறாங்க. அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதுக்கு தயார் இல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம், உலக காரியமாகவும் எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை அறியாமல், அவனுக்கு சிற்றின்பம், அவனுக்கு வாழ்க்கை, அவனுக்கு நடைமுறைகள் நினச்சி யாரையும் கவனிக்காமல் சொந்தமாக ஒரு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை ரட்சிப்பின் பாதைக்கு கொண்டு போனால் தான் அவன் எங்கே போக முடியும், நித்தியத்துக்கு போக முடியும். அந்த ஒரு நன்மையான ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்காம நம்ம பார்த்துட்டு, அந்த ஆத்மா நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், நான் ஆராதனைக்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து பற்றி அறிஞ்சாச்சு, அதுதான் நான் கரெக்டாக இருக்கணும், நான் எல்லோரும் கூட நல்ல கனி கொடுக்குறவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆத்மாயை
கைவிட்டுற சூழ்நிலையில் நம்ம இருந்தால், அந்த ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லாமல், அந்த ஆத்துமாவுக்கு இன்று ஜெபம் பண்ணாமல், அந்த ஆத்துமா கூட இடைப்படாமல் இருந்தால், அது என்ன ஆகுமா? பாவம்னு அதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆத்துமாக்கு நன்மை கொடுக்குற காரியத்தை நம்ம பிரவர்த்தியில் செய்தால் மட்டும்தான் நம்மளும் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். தேவன் அறிந்தனால மட்டும் எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? இயேசு கிறிஸ்து அறிஞ்சிட்டு அதனால் பரலோகத்துக்கு போக வேண்டிய சொன்னால் முடியாது. ஏன்னா வசனம் அப்படி சொல்லலை. நன்மையான காரியங்களும் சொல்லி கொடுக்கத்தக்க வண்ணமாக, செய்யத்தக்க வண்ணமாக, நம்ம கூட இருக்கிற நம்ம தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நெய்பாஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க கூட இருந்து இயேசு கிறிஸ்து என்ன, யார் பரலோகத்துக்கு போக முடியும், உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, இதை பற்றி சொல்லி கொடுக்காம நம்ம இருந்து நம்மளை மறித்து போனால் நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நரகத்தில் தான் இருக்கும். ஏன்னா பாவத்தை கொண்டு யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் அந்த வாசனம் தெளிவாக சொல்லுது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இப்போ இந்த நாட்களில் கண்டிப்பாக நன்மை செய்ய பழகிக்கொள்வோம். நன்மை செய்ய பழகிக்கொள்றதுன்னா ஆத்துமாக்கி நன்மை செய்யத்தக்க வண்ணமாக நம்மளை மாற்றுவோம். தேவன் நம்மளோடு இருப்பார். ஆமென்.